ஓம் சாந்தி. இன்றைய தாரணைக்கான முக்கிய சாரம், அதாவது 6/8/2024 முரளியின் தாரணை. இந்த தாரணையில் 2 பாயிண்ட்கள். ஒன்று, இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் உத்தம புருஷர் ஆவதற்கான ஆத்ம அபிமானி ஆகக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் உத்தம புருஷர் ஆவதற்காக ஆத்ம அபிமானி ஆகக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். உத்தம புருஷோத்தம சங்கம யுகத்தில் உத்தம புருஷர் ஆவதற்காக ஆத்ம அபிமானி, தேகம் என்ற எண்ணம் வரக்கூடாது. யாரை பார்த்தாலும் உங்களுக்கு தேகத்தினுடைய உணர்வு வரக்கூடாது. அவர்களுடைய பெயர்களை நீங்கள் உச்சரிக்கக்கூடாது. ஆத்மா என்றுதான் அழைக்க வேண்டும். சத்தியமான தந்தை கிடைத்து விட்டார் எனும்போது எந்த சத்தியமற்ற சரியற்ற காரியம் செய்யக்கூடாது. சத்தியமான தந்தை நமக்கு கிடைத்து விட்டார் எனும்போது சத்தியமற்ற சரியற்ற காரியம் செய்யக்கூடாது. 2.2, மாயையின் புயல் காற்றுகளால் பயப்படக்கூடாது. மாயை என்ற புயலின் காற்றால் பயப்படக்கூடாது. மாயை என்றால் காமம், குரோதம், பற்று, ஆங்காரம், பேராசை என்ற புயலின் காற்றுகளால் பயப்படக்கூடாது. சத்தியத்தின் படகு ஆடலாம், அசையலாம். சத்தியத்தின் படகு ஆடலாம், அசையலாம். ஆனால் மூழ்கி விடாது என்பது எப்போதும் நினைவிருக்க வேண்டும். சத்குருவின் குழந்தைகள் சத்குருவாகி அனைவரின் படகையும் கரை சேர்க்க வேண்டும். வரதானம், சகஜ யோகத்தின் சாதனை மூலமாக சாதனங்கள் மீது வெற்றி பெற்று விடக்கூடிய பிரயோகி ஆத்மாவீர்களாக. சாதனங்கள் இருக்கையிலும், சாதனங்கள் பிரயோகத்தில் எடுத்து வருகையிலும் யோகத்தின் ஸ்திதி நிலை குலைந்து போய்விடக்கூடாது. சாதனங்களை இருக்கையிலும், சாதனங்கள் பிரயோகத்தில் எடுத்து வருகையிலும் யோகத்தின் ஸ்திதி நிலை குறைந்து போய்விடக்கூடாது. யோகியாக இருந்து பிரயோகம் செய்வது, இதற்குத்தான் விலகி இருப்பது என்று கூறுவார்கள். சாதனங்கள் இருக்கையிலும் பேரளவில் பற்றற்ற ரூபத்தில் இருந்து பிரயோகம் செய்யுங்கள். இச்சை, அதாவது விருப்பம் இருந்தது என்றால் அந்த இச்சையானது நல்லவராக ஆகக்கூடாது. உழைப்பு செய்வதிலேயே காலம் கழிந்து போய்விடும். அந்த நேரத்தில் நீங்கள் சாதனையில் இருப்பதற்கான முயற்சி செய்வீர்கள். மேலும் சாதனங்கள் தன் பக்கம் கவர்ந்தெழுக்கும். எனவே பிரயோகி ஆத்மா ஆகி சகஜ யோகத்தின் சாதனை மூலமாக சாதனங்கள் மீது, அதாவது இயற்கை மீது வெற்றி அடைபவர் ஆகுங்கள் என்று இறைவன் கூறுகின்றார். ஸ்லோகன்: சுயம் சந்தோஷமாக இருந்து அனைவரையும் சந்தோஷப்படுத்துவதே சந்துஷ்டமணி ஆவதாகும். சந்தோஷமாக, திருப்தியாக இருந்து அனைவரையும் சந்தோஷப்படுத்துவதே சந்துஷ்டமணி, திருப்தி மணி ஆவதாகும் என ஸ்லோகனில் குறிப்பிடுகின்றார். இந்த வாணியில் கூறுவதெல்லாம் இறைவனின் மகா வாக்கியங்கள், இறைவன் கூறுகின்ற வார்த்தை. இந்த வார்த்தையெல்லாம் எங்கும் கிடைக்காது, யாராலும் சொல்ல முடியாது. நாம் வாழ்க்கையில் யார் கஷ்டப்படுகிறார்களோ, துன்பத்தை அனுபவிக்கிறார்கள், மன நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் முரளியை படியுங்கள், படித்து முழுமையாக படியுங்கள். நான் இப்போது கேள்வி பதில், தாரணை, வரதானம், ஸ்லோகனை படித்திருக்கின்றேன். நீங்கள் முழுமையாக வாணியை படிக்க வேண்டும். படிக்க விருப்பம் உங்களுக்கு பார்த்தால் புரியாது. நீங்கள் பிரம்மகுமாரி யோகா சென்றத்துக்கு வந்து அதை கேட்டு பயன்பெற வேண்டும். ஓம் சாந்தி. நன்றி.